நீங்கள் விளக்கை கொளுத்துவதனுடைய நோக்கம் என்ன? கொளுத்தி அதை கொண்டு போய் பக்கெட்டை வச்சு மூடி வைத்து விடுவீர்களா? You put it where everybody can see the light. எல்லாரும் வெளிச்சம் பெறும்படியாக அங்கே வைப்பீர்கள் மேலே. Don't put it over something that covers it. அதை மறைக்கும்படியாக அதை வைத்து மூடி விட வேண்டாம். Put it on a lampstand that everybody can see the light. எல்லாரும் அந்த விளக்கை பார்க்கும்படியாக விளக்கு தண்டு இருக்கிறதே ஸ்டாண்ட் அதன் மேலே வைத்து விடுங்கள். I believe that is what the Lord is telling us as a church. சபையா இருக்கக்கூடிய நமக்கு இதைத்தான் தேவன் சொல்லுகிறார் என்பதை நான் நம்புகிறேன். You have received so much light. நீங்கள் எவ்வளவோ வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டீர்கள். Now put it on a lampstand. இப்பொழுது அதை விளக்கு தண்டின் மேலே வையுங்கள். That other people can see that light. மற்றவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்கட்டும். How it has changed your life. அது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கிறது? How it has changed your home. உங்களுடைய குடும்பத்தை எப்படி அது மாற்றி இருக்கிறது? How it has changed your church. உங்களுடைய சபை அது எப்படி மாற்றி இருக்கிறது? You know, I praise the Lord how from the small church in Kalayarkoil, the Lord has taken the word out to 4 or 5 other places, and new fellowships have started. இந்த காளையார் கோயிலிருந்து தேவன் இந்த சத்தியத்தை புது ஐக்கியங்கள் ஆரம்பிக்கும்படியாக பல இடங்களுக்கு எடுத்து செல்லிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன். How did it happen? அது எப்படி நடந்தது? It didn't happen by conducting big campaigns and putting big notices and all that. பெரிய நோட்டீஸ் அடித்து பெரிய கூட்டங்கள் நடத்தி அப்படி இந்த புது சபைகள் பிறக்கவில்லை. It's by somebody sharing with somebody else. யாரோ ஒருவர் இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்கிறார். Somebody sharing with a relative. உறவினர்களோடு கூட